துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகத்தான் இருக்க போகின்றது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கார். இருந்து குருவுடைய பார்வையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால் சுய முயற்சியில் உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் உங்களால் செய்து கொள்ள முடியும். இப்போ ஒரு பிள்ளை வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறான் துலா ராசி அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இல்லை நாம் கஷ்டப்பட்டு படித்து வந்து இந்த வாட்டி நல்ல எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு உத்வேகமானது வரும். மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி நீ சொல்லிக் கொடுக்குறியா, நீ எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ இருக்காது. அதுதான் ராசியாதிபதி பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து அந்த வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மற்றவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, சந்தேகம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எப்படியாச்சும் இதை பண்ணணும், இதை முடிக்கலைன்னா அப்புறம் வந்து வேலையில் பிரச்சனை ஆகும், அவர்கிட்ட போய் நிற்கணும் மேனேஜர்கிட்ட அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இப்போ உங்களால் சுயமாகவே செய்ய முடியும். அதற்கான ஒரு பலம் வந்து இப்போ இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனுடைய கதி வந்து வாரத்தினுடைய தொடக்கத்தில் சிறப்பாக இருக்குது. 6, 7ஆம் இடங்களில் இருப்பார். அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு வருவார். அப்போ உச்சமாவார். அப்போ சந்திராஷ்டமம் சொல்லுவோம். அப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்திற்கு வரும்போது சந்திராஷ்டமம். இந்த வேலை சம்பந்தமான நெருக்கடி அதிகமாக இருக்கும், அதிகமான வேலை பலு உங்கள் மேலே சுமத்தப்படும். அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த வாரத்தில் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். எதெல்லாம் எப்படி தான் இவ்வளோ வேலை வந்து ஒருத்தன் பார்க்குறது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். எங்கேயாவது ஒரு நாள் விட்டால் போகிறோம் ஃப்ரீயாக இருக்கலாமான்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க, பலன் கிடைக்கும். அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது.